உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேளையிலே முதலாம் நாள் மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். I am glad in Christ for meeting you on the first day of this blessed convention. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Mark's Gospel chapter 3, let us read the first 2 verses. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு நாள் ஒரு ஜெப ஆலயத்துக்கு கடந்து போனார். While Lord Jesus Christ was upon this earth, one day he went to a synagogue. இந்த உலகத்திலே தேவாலயங்கள் பல உண்டு. There are many synagogues or temples of God in this world. இந்த உலகத்திலே பலவிதமான கோவில்கள் உண்டு. There are various kinds of temples in this world. ஆனால் எருசலேமிலே ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது. But in Jerusalem there was only one temple of God. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயங்கள் இருந்தது. But wherever the people of God were living, there were synagogues. இன்றைக்கு நாம் பூமியிலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே தேவாலயங்கள் எழுப்பப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். In the world we can see today in many places the temples of God have been risen. ஆனால் இஸ்ரவேலிலே இல்லாவிட்டால் யூதர்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம், அநேக ஜெப ஆலயங்கள். But in Jerusalem to the Jewish people there was only one temple of God and many synagogues. யூத ஜனங்கள் எங்கெல்லாம் பரவி இருந்தார்களோ அங்கெல்லாம் இந்த ஜெப ஆலயங்கள் எழுப்பப்பட்டு ஜனங்கள் கூடி தேவனை ஜெபம் பண்ணி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். Wherever Jews were gathered, in all those places the synagogues were constructed and they gathered and prayed to God. யூதர்கள் இந்த பூமியிலே பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். And Jewish people have been scattered to various places in the world. அப்படி அவர்கள் சிதறடிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இந்த ஜெப ஆலயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். Wherever they have been scattered, they have established the synagogues. கேரளாவில் கூட ஒரு ஜெப ஆலயம் இல்லாவிட்டால் ஒரு சினகாக் இருப்பதை நாம் பார்க்கலாம். In Kerala also there is a synagogue. கொச்சின்ல அந்த இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறது. Cochin is a tourist place. யூதர்கள் அந்த நாட்களிலே சிதறடிக்கப்பட்டு கேரளாவிலே இருந்த பொழுது அவர்கள் அங்கே ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். During those days when Jewish people were scattered and they came to Kerala, they constructed a synagogue in Cochin. நான் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் கிரியை செய்தது குறித்து உங்களோடு இடைபட நான் வாஞ்சிக்கிறேன். These days I want to deal with you regarding the manner in which the Lord was leading in the synagogues. ஜெப ஆலயத்தில் இயேசு என்ற தலைப்பிலே நாம் இந்த நாட்களிலே வேத வசனங்களை சிந்திக்கலாம். We are going to meditate the word of God on the title Jesus in the synagogue. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல பட்டணங்களுக்கு அவர் கடந்து சென்றார். While Lord Jesus Christ was living in this world, he went to many cities. பல கிராமங்களுக்கு அவர் சுற்றி திரிந்தார். He went to various villages. அநேக நேரங்களிலே அவர் கடற்கரை ஓரத்திலே அவர் பயணப்பட்டார். On many occasions he traveled along the seashore. இப்படி பல இடங்களிலே அவர் கடந்து சென்றதை வேதத்தின் அடிப்படையிலே சுவிசேஷங்களின் அடிப்படையிலே நான் பார்க்க முடியும். Based on the scripture from the Gospels we can read the places where he visited. இவைகளுக்கு மத்தியிலே அவர் எந்தெந்த ஊர்களுக்கு போனாரோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அந்த இடங்களில் இருக்கிற ஜெப ஆலயங்களை அவர் சந்தித்தார். In the midst of these, in which places he visited, he used to visit the synagogue of that place. நான் சொல்லுகிறேன், இதுவும் கூட இப்பொழுது நாம் கூடி வந்திருக்கிறோமே தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக, இதுவும் கூட ஒரு ஜெப ஆலயம். இந்த ஜெப ஆலயத்திலும் நீங்கள் விசுவாசித்தால் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அவரை காணலாம். I tell this, we have gathered here not to worship God, therefore it is also a synagogue. If you believe, you can see Jesus in our midst. முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள், அதற்கு பின்பு தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். First of all, you will hear the word of God, then you shall receive the power of God. அந்த ஜெப ஆலயங்களிலே சங்கீதங்கள், ஞான பாட்டுகள் பாடப்படும்.
And in those synagogues, hymns and songs were sung. வேத வசனங்கள் வாசிக்கப்படும். The word of God was read. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட அநேக தரம் அவர் ஜெபாலயத்துக்கு போனார். ஒரு விசை போன பொழுது அவருடைய கையிலே அவர்கள் வேத புத்தகத்தை எடுத்து கொடுத்து விட்டார்கள். While Lord Jesus Christ was living upon this earth, on various occasions he went to the synagogues. On one occasion the whole Bible was given in his hand. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். In Luke's Gospel chapter 4 verse 16 we come across it. அங்கே அவர் தேவாலயத்திலே ஜெபாலயத்திலே கடந்து போன பொழுது ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். And when he entered the synagogue on the Sabbath day, he rose to read. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிக்கலாம். Luke's Gospel chapter 4 verses 16 and 17. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அவர் ஜெபாலயத்திலே கடந்து போன பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அவருடைய கையிலேயே கொடுக்கப்பட்டது. When he went to the synagogue, the book of Isaiah was given in his hand. அங்கே அவர் தன்னை குறித்தே உள்ள வேத வசனத்தை தீர்க்க தரிசனத்தை அவர் வாசித்து அவர்கள் கையில் கொடுத்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. He read the prophecy regarding him from that book and gave in the hands of them, and all the people's eyes were fixed on him. இப்படி பல இடங்களிலே அவர் ஜெபாலயத்துக்கு போய் இருக்கிறார். நாம் அவைகளை இந்த நாட்களிலே சிந்திக்க போகிறோம். In that way he has gone to various synagogues in many places. We going to meditate it. தேவாலயத்துக்கும் அவர் அடிக்கடி கடந்து போனதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். In the scripture read, he went to the temple of God also often. ஜனங்கள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள இந்த ஜெபாலயத்தை பயன்படுத்தினார்கள். The people used the synagogue in order to share their pains. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜெபாலயத்தை நாடினார்கள். They sought the synagogue to receive rest. கர்த்தரை துதிக்கும்படியாக அந்த இடத்திலே அவர்கள் போய் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். They went to those places in order to worship God and glorify God. அந்த இடத்துக்கு போன பொழுது அங்கே முதன்மையான ஆசனங்கள் இருந்தது. அந்த ஜெப ஆலயங்களிலே முக்கியமானவர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். In that synagogue there were principal seats. The most important people will occupy those seats. ஒவ்வொரு ஜெப ஆலயத்துக்கும் ஒரு தலைவன் உண்டு. அவன்தான் அதை அந்த ஜெபத்தை அந்த ஜெப ஆலயத்தில் உள்ள ஒழுங்குமுறைகளை அவன்தான் நடத்துவான். To every synagogue there was a leader. He used to undertake the order in which things should go அப்படி on. அந்த ஜெப ஆலயத்திலே வருகிற யாராவது குற்றவாளிகளாக மாறினால் அவர்களை தண்டிக்கவும் அந்த ஜெபாலயத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. If anybody who is coming to the synagogue happens to be a criminal, the authorities have the right to punish them. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஜெப ஆலயங்களிலே வாரினால் அடிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். That is why Jesus said, you shall be whipped in synagogues. இப்படி அவர் अनेक விசை ஜெபாலயத்துக்கு சென்றாலும் இங்கே ஒரு ஜெபாலயத்துக்கு வந்த பொழுது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை அவர் கண்டார். In this way, even though he went to the synagogues and various times, he saw a different kind person when he came to this particular occasion. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷனுடைய நிர்பந்தமான நிலவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark's Gospel chapter 3, the miserable condition of him is described. அவர் மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். Once again he entered the synagogue. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What we understand from this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை மாத்திரமல்ல மறுபடி ஒருவனுடைய வாழ்விலே அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். Lord Jesus Christ does not want to enter in the man's life only once, but he wants to enter again and again in the life of the person. என்றைக்கே ஒரு நாள் உன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் பிரவேசித்தது மாத்திரமல்ல உன் வாழ்க்கையை அவ்வப்பொழுது சீர்படுத்தும்படியாக ஒளிமயமாக மாற்றும்படியாக அதை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையில் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசிக்க வாஞ்சிக்கிறார். It is not that Lord Jesus Christ entered into your life once, but again and again he is desiring to enter into your life so that your life may be corrected and your needs may be met and your life may be glorious. Not only that, he is willing to visit you and I in many occasions. ஒருவேளை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர் अनेक விசை இடைப்பட்டிருக்கலாம். Perhaps he has been dealing you in the last days in the past life. அது உங்களுக்கு தெரியும். That you know. எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை சந்தித்தார்? In what situation the Lord met you? எந்த சூழ்நிலையில் நீங்கள் இழுக்கப்பட்டீர்கள்? In which situation you were thrown? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார்? In which situation the Lord delivered you? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
All of this, you know that. ஆனாலும் கூட இந்த மாலை வேளையிலே மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். Yet even in this evening the Lord is willing to deal with your life. மறுபடியும் அங்கே ஜெபாலயத்தில் பிரவேசித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய தொழிலில் அவர் மறுபடியும் கிரியை செய்ய வேண்டும், மறுபடியும் அவர் பிரவேசித்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, மறுபடியும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் வர வேண்டும். We all have a desire that once again the Lord should come into our life. 20 வருடங்களுக்கு முன்பாக, 20 years back, 15 வருடங்களுக்கு முன்பாக, 15 years back, 40 வருடங்களுக்கு முன்பாக, 40 years back, இப்படி எல்லாம் நாம் பல விதமான வருஷங்களை கணக்கிட்டு சொல்லுகிறோமே, இன்றைக்கு மறுபடி நம்முடைய வாழ்வில் அவர் பிரவேசிக்க வாஞ்சிக்கிறார். we are having account in this way regarding many years. Today also he is willing to meet our house. இப்படி அவர் மறுபடி அங்கே பிரவேசித்த பொழுது அந்த ஆலயத்திலே முதன்மையான இடங்களிலே அநேகர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். When he entered again in that synagogue, in the principal seats many people were sitting. பாடல் குழு அங்கே இருந்தது. There were the chorus group. ஜனங்களை தண்டிக்க கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள். The people who are punishing the people. வேத வாக்கியங்களை வாசிக்க கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள். Those who are reading the scriptures were there. வேத வாக்கியங்களை கேட்க கூடியவர்கள் இருந்தார்கள். Those listening to the word of God there were. வேத வாக்கியங்களை விளக்கி சொல்ல கூடியவர்கள் அங்கே இருந்தார்கள். Those expounding the scriptures were there. அந்த ஜெபாலயத்திலே ஜெபாலய தலைவன் இருந்தான். The leader of the synagogue was there. இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்துக்குள் உள்ளே வந்து விட்டார். In such a situation Lord Jesus Christ entered the synagogue. அங்கே எல்லா இருந்த சூழ்நிலைகள், அங்கு உள்ள மனிதர்கள், அங்கு உள்ள அவருடைய அமைப்பு முறைமைகள், இவைகளை அவர் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். He is watching the manner of things that were going on and the people who were sitting. இவைகளுக்கு மத்தியிலே அந்த ஜெபாலயத்திலே ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவனுடைய நிலவரம் பரிதாபமாக இருந்தது. In the midst of this thing, a man was seated in the synagogue and his condition was miserable. அவனை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனாய் இருந்தான். Regarding him it is told he was a man who had a withered hand. மார்க் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark's Gospel chapter 3 verse 1 it is told. அவனுடைய வலது கை சூம்பி இருந்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நான் பார்க்க முடியும். In Luke's Gospel we read that his right hand was withered. அவன் சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் என்று இங்கே மார்க் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark's Gospel chapter 3 verse 1 it is written that he is a man having a withered hand. இதை லூக்கா தெளிவாக சொல்லும் பொழுது Luke describes in detail. லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 6 verse 6. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். இங்கே அந்த சூம்பின கை வலது கை என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here it is pointed out the withered hand was the right hand. எல்லாருடைய இரண்டு கைகளும் நன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் கைத்தட்டுகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள், பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பல விதங்களிலே தேவனை உயர்த்துகிறார்கள். ஆனால் இந்த மனிதனாலோ வலது கையை உயர்த்த முடியவில்லை, வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை, வலது கையினால் கைத்தட்ட முடியவில்லை, ஒன்றும் செய்ய இயலாதவனாக ஒரு சூம்பின கையை உடையவனாக அவன் அமர்ந்திருந்தான். When people have both hands in good condition, they are able to clap hands, lift their hands and praise and thank God. But in this case, a particular person had a withered right hand, therefore he could not clap hands or praise God or exalt God. ஒருவேளை அது பிறவியிலேயே அவனுக்கு அப்படி அமைந்திருக்கலாம். Perhaps it may be happening by chance. இல்லாவிட்டால் அவன் ஒரு போலியோ அட்டாக்ல இப்படி சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கலாம். Or he may have a polio attack and come to this condition. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவனுடைய கை வலது கை செயலற்று போன ஒரு தன்மைக்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். In some situation his right hand was withered and it was inactive. கடைசியாக அவன் முயற்சி செய்து எங்கெல்லாமோ அலைந்து கடைசி ஒரு சுகமும் கிடைக்காமல் இந்த ஜெபாலயத்தை நாடி வந்திருந்தான். Finally he wandered to many places, he made many attempts but he could not get healing. He came to the synagogue. ஏன் ஜெபாலயம் வந்தான்? He came to the synagogue. அவனுடைய முயற்சிகள் ஒன்றுமே அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. His efforts were not useful to him. ஆனபடியால் கடைசியாக அவன் கேள்விப்பட ஆரம்பித்தான், ஜெபாலயங்களுக்கு சென்றால் விடுதலை கிடைக்கும். Finally he heard that if he went to synagogue he may get to deliverance. இன்றைக்கும் சில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கடைசி ஆலோசனை அதுதான். This is the final counsel given by the doctors nowadays. தங்களுடைய மருத்துவ உபகரணங்கள் மூலமாக ஒரு மனிதனை அவர்கள் பரிசோதிக்கிறார்கள். They are examining a man through the medical instruments. அந்த வியாதியின் கொடூரத்தன்மை அவர்களுக்கு தெரிகிறது. They know the severity of the sickness. அவர்கள் மருத்துவத்திலே தெளிவு பெற்றவர்களாக இருந்தால் தங்களுடைய மருத்துவத்தினால் அவனை சுகமாக்க முடியாது, அந்த நிலவரத்தை அவன் தாண்டி போய்விட்டான்
தான் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். If they are experts in the medicine field, they understand that by their medicine they cannot cure him, therefore he wants to give some counsel. கடைசியில அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What they finally say, எங்கேயாவது ஜெபாலயங்களுக்கு கொண்டு செல்லுங்கள், ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். take them to the church or congregation, they may get to deliverance. அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு உயிர் வாழ்கிறார்கள். Such rejected people, such forsaken people, after they have Lord Jesus Christ, we are able to live even today. இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சம்பவித்தது? What happened here? இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெபாலயங்களிலே அடிக்கடி வருகிறார். அவர் வருகிற ஜெபாலயத்துக்கு போனால் விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு செய்தி அவருடைய காதிலே எட்டினது. There is a person called Jesus Christ. He is visiting the synagogue. When he is visiting the synagogue, if a person goes there, he may get deliverance. He received the news. இறைவன் மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். இயேசு என்கிற திருப்பெயரால் இந்த உலகத்திலே உலாவுகிறார். அவருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்கிறது என்பதை அவன் குறித்த அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் ஜெபாலயத்தை தேடி போனான். நான் போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நிச்சயத்தோடு அவன் அங்கே பயணப்பட்டான். God has come to the world in the name of Jesus. He is visiting people and giving deliverance to the sickness. If at all I go to the synagogue and meet him, I may get to deliverance. This news was preached unto him. He heard it and came there. அவர் தொட்டால் சுகம் கிடைக்கும். If he touches, I will be healed. அவர் பார்த்தால் விடுதலை கிடைக்கும். If he looks, I will be delivered. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பாடையிலே இருக்கிற மனிதன் கூட எழும்பி உட்கார்ந்து விடுவான். If he speaks a word, the person in the fire will stand arise. அவருடைய பிரசன்னத்தினால் அற்புதங்கள் நடக்கும். By his presence, miracles are taking place. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் விசுவாசத்தோடு இயேசு வந்து இவருக்கு சந்திக்கக்கூடிய அந்த ஜெபாலயத்துக்கு அவன் வந்து விட்டான். When he heard these words, he had faith. He came to the synagogue where Jesus was present. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட பூமியிலே இல்லாவிட்டால் நம்முடைய ஊர்களிலே இந்த ஊர்லேயே அநேக ஜெபாலயங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு வருகிற ஜெபாலயத்துக்கு நீங்கள் வந்தால் மாத்திரமே அங்கே உங்களுடைய வாழ்விலே அற்புதங்கள், விடுதலை, சுகம், ஆரோக்கியம், நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். Beloved people, perhaps there may be many synagogues, churches or congregations or places we are gathering, but only when you come to the synagogue or congregation where Lord Jesus Christ is coming, you will have deliverance and problems solved. அதே ஊரிலே அநேக ஜெபாலயங்கள் இருந்தது. ஆனால் இயேசு இந்த மனிதனை தேடி இந்த ஜெபாலயத்துக்கு வந்து விட்டார். There were many synagogues in various places, but Lord Jesus Christ came to the synagogue seeking this person. அவர் ஜெபாலயத்திலே வந்து முதன்மையான இடங்களை பார்க்கவில்லை, ஜெபாலய தலைவனை பார்க்கவில்லை, அங்கே உட்கார்ந்து இருக்கிறதான வேதவாசிக்கிற மனிதனை பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்ட அந்த சூம்பின கையை உடைய வலது கையை செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டு வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த மனிதனை அவருடைய கண்கள் தேடினர். After he has come to the synagogue, he was not seeking the principal seats. He was not meeting the ruler of the synagogue. He was not meeting other persons, but he was concerned about that person who has a withered right hand, and his concern was to heal him. நான் விசுவாசிக்கிறேன், I believe, இந்த மாலை வேளையிலே அதர்சனமான ராஜனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெப ஆலயத்திலே இங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்களின் மத்தியிலே பரிதபிக்கப்படத்தக்க நிலவரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை அவருடைய கண்கள் நோக்கமாய் இருந்து தேடிக்கொண்டிருக்கிறார். I believe in the evening hour also Lord Jesus Christ is coming in our midst, and he is concerned and he is looking at the people who are living a pathetic or miserable condition of life. ஒருவேளை நான் பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளலாம். Perhaps you may accept that I am a sinner. வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களை அல்ல, அவர் பாவிகளையே ரட்சிக்க வந்தார். What does the word of God say? He did not come to save the righteous but to save the sinners. ஒருவேளை வாழ்க்கையை இழந்து போனேன் என்று நீங்கள் சொல்லலாம். Perhaps you say I lost my life. என்னுடைய நம்பிக்கையை இழந்து போனேன். I lost my hope. என்னுடைய தரிசனத்தை நான் இழந்து போனேன். I lost my vision. என்னுடைய ஊழியத்தை நான் இழந்து போனேன். I lost my ministry. என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து போனேன். I lost my family. என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன். I lost my blessing. இப்படி எல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தை நாடி வந்திருக்கலாம். இழந்து போனதை தேடவும் அவர்களை ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Perhaps you may lament and complain, have come to the presence of God, but Lord Jesus Christ came to the world in order to seek what has been lost. இழந்து போனது கிடைக்குமா? Will you get what was lost? அது போனது தானா? Once gone is gone always. என்ற ஒரு ஏக்கத்தோடு நீ வந்திருப்பது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows that you have come with such a longing. தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கி வைத்து அந்த மனிதனையே அவர் இழந்து போன பொழுது நம்பிக்கை குறையாதவராக தன்னுடைய சொந்த மகனை அனுப்பி மீட்டெடுத்தவர் நிச்சயமாய் நீ இழந்து போனதையும் உனக்கு மீட்டு கொடுப்பார். God made man in his own likeness and image, yet he was lost, yet he has sent his own son for the deliverance. Such a God will meet
you and give the necessary deliverance. தேவன் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட வியாதிகள் வர வேண்டும், இப்படிப்பட்ட சூம்பின நிலவரங்கள் வர வேண்டும், ஏன் இப்படி குறை பிரசவங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் குருட்டு கேள்வியை கேட்கிறார்கள். Some are asking blind questions. If there is a one God, how these sickness comes, pain comes, problems comes, where the abortion comes and so on. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவனுடைய மனதில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் கிடையாது. You should understand one thing, in the creation of God, in the mind of God, there are no such shortcomings. அவனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை அழகாக தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியே கர்த்தர் அவனை உருவாக்கி வைத்தார். When God created man, God created him in his own likeness and image and is a beautiful being. அவனை வலது கை குறைவானவனாக, கண்கள் தெரியாதவனாக அப்படி அவர் உருவாக்கவே இல்லை. Not his right hand was withered or his eyes were blind. God did not create such a man. அவனை நல்லவனாகவே அவர் சிருஷ்டித்தார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட குறைபாடு உள்ள வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டான். God has made him as an upright man, but he has made so many inventions and gone to this shortcoming life. அப்படியானால் இதற்கு பரிகாரமே இல்லையா? Is there no remedy for this? இதற்கு பரிகாரமாகத்தான் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை தேடி வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். As a remedy, Lord Jesus Christ came to this world 2000 years back, and in order to bring remedy and solution to the problems, he was walking through cities and villages. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறைகளோடு வாழ்க்கையிலே நீ கடத்தி கொண்டு போய் கொண்டிருப்பாய். அந்த குறைவை நிறை செய்யக்கூடிய சக்தி ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. Perhaps you are proceeding your life with various shortcomings, but if at all a person can deliver you from this problem, it is only Lord Jesus Christ. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. Except through him there is no salvation. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven upon the earth for the salvation of mankind there is no other name given except the name of Lord Jesus Christ. உங்களுடைய வாழ்வின் குறைவுகள் சரி செய்யப்பட வேண்டுமானால், சீர் செய்யப்பட வேண்டுமானால், வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. If the shortcomings of your life are to be corrected, there is no other name commanded except the name of Lord Jesus Christ under the heaven and upon the earth. அருமையானவர்களே, இந்த கூட்டத்தில் கூட நீங்கள் பலவிதமான குறைபாடுகளோடு, ஏக்கங்களோடு, தவிப்புகளோடு, புலம்பலோடு நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கலாம். Perhaps even to this meeting you have come with various shortcomings, complaints, murmurings and rigors. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்கத்தான் வேண்டும். இயேசுவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடத்தான் வேண்டும். அப்படி அறிக்கை இடும் பொழுது இந்த குறைவுகள் இந்த மாலை வேளையிலேயே உங்களுடைய வாழ்வில் சரி செய்யப்படும். The knees of all those that are in heaven and in the earth and under the earth shall bow before him, also to confess the name of Lord Jesus Christ. When they do so, all the shortcomings shall be rectified. ஒரு விசை நீ வெட்கத்தை பாராமல் இயேசுவே தெய்வம் என்று நீ அறிக்கையிட வேண்டும். Without any shame, once you should confess Lord Jesus is God. இரண்டு நண்பர்கள் பயணப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். Two friends were on a journey. நான் கடந்த வாரத்திலே ஒரு funeral service, ஒரு மரண அடக்காராதனைக்கு நான் போயிருந்தேன். Last week I had gone to a funeral service. இரண்டு நண்பர்கள் போய் கொண்டே இருந்தார்கள். Two friends were walking. போகிற வழியிலே ரெண்டு பேருக்கும் அவ்வப்பொழுது ஒரு தர்க்கம். And when they were walking along, there was a dispute between இவர் them. இயேசு தெய்வம் பாரு, அவர் சொல்வாரு இயேசு தெய்வம்னா என்கிட்ட பேசட்டும், வேலையை பார்த்து போன்னு சொல்வார். And he used to say Jesus is God. Other person said if Jesus is God, let him speak to him. ஆனால் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள். Right from the tender age, both of them friends. இயேசுவை ஏத்துக்கோ, உனக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுதே நான் உனக்கு சொல்றேன், இப்பமே ஏத்துக்கோன்னு அவர் அடிக்கடி சொல்றாரு. அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறார். He is giving him advice, when you get a chance, accept Lord Jesus Christ, otherwise you may not get a chance, but he was rejecting. ஒரு நாள் ரெண்டு பேரும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு அப்படி பேசிக்கொண்டே போகிறார்கள். பஸ் எல்லாம் இதே தர்க்கம் தான் பேசிட்டே போறாங்க. And one day where they were traveling in a bus, all along the bus journey they were disputing. இப்ப கம்பெனில போய் வேலையை தொடங்கின பொழுது திடீரென்று ஒரு பெரிய வெயிட் 10 டன் எடை உள்ளது அந்த அந்த இந்து சகோதரனுடைய கால்ல வந்து விழுந்து விட்டாரு. And when they were working in the company, all of a sudden some iron piece fell on the leg of the Hindu believer. 10 டன் எடை உள்ள ஒரு பொருள் ஒரு மனுஷனுடைய கால்ல விழுந்தா கால் எப்படி இருக்கும்? கூலாய் போயிடும். If a material weighing the ton is falling on the feet of a person, what will happen? It will become destroyed. அத தூக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. They were not to lift it and they were troubled. இந்த நண்பன் ஓடி வந்தான். This friend came forward. என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி. What happened to you? அவன் அப்படியே அந்த கடைசி நேரம்ல பொழைச்சிட்டாரு. ஆனா அந்த நேரத்துல அவருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னது?
அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் சொன்ன வார்த்தை, இயேசுவே இயேசுவே இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துரும், நான் இனிமே உம்மை ஏத்துக்கிறேன். அந்த கடைசி நேரத்துல சொல்லிக்கொண்டே இருந்தார். He survived yet in the final stage. What were the words he was pronouncing? Jesus, Jesus, help me, help me, help me, then I will accept you. என்ன நடந்தது? What happened? அது அந்த பொருள், அந்த எடையுள்ள பொருள் நகட்டப்பட்டது. இந்த கால் நொறுங்கி போன காலை சரி பண்ணினார்கள். அதுக்கு பின்பு அவர் நடக்கக்கூடியவராய் மாறிவிட்டார். The material was removed from that place. The repair was set right. Then he was able to walk. பிரியமானவர்களே, அப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போய் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. It is not necessary we should go to a miserable condition and accept Jesus. இன்றே ரட்சணிய நாள். Today is the day of salvation. இதுவே அனுக்கிரக காலம். This is the time of acceptance. தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை உன்னில் வெளிப்படுத்த இதைத்தான் சரியான தருணமாக ஏற்படுத்தி இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். The Lord Jesus Christ has appointed as the opportunities moment in order to meet you. Thereby he is coming and meeting you. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் இயேசுவை கூப்பிடலாம். You may call Jesus in your heart. நீங்கள் வெளியரங்கமாக சொல்ல வெட்கப்பட்டால் இருதயத்தின் ஆழத்திலே இயேசுவை தெய்வமாக கூப்பிடுங்கள். இருதயத்தின் நிலவரங்களை அறிந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இந்த மாலை வேளையிலே அவர் வல்லவராக இருக்கிறார். If you feel ashamed to confess outwardly, in the heart you make a confession and call upon Lord Jesus Christ and he is eager to help you this night. இந்த வலது கை சூம்பின மனிதன் ஆண்டவரை தேடி அந்த ஜெபாலயத்துக்கு போயிருந்தான். This man whose right hand was withered was seeking the Lord and came to the synagogue. இன்றைக்கும் கூட எழுத்தின் பிரகாரமாக பலவிதமான சரீர உறுப்புகள் சூம்பின நிலவரத்தில் உள்ளவர்களை இந்த பூமியிலே நாம் பல விதங்களிலே பார்க்கலாம். Even today we are able to see upon the other people having deformities and withered organs. என்னாகம 5ஆம் அதிகாரத்திலே இடுப்பு சூம்பினவர்களை நாம் பார்க்க முடியும். In the book of Numbers chapter we read, we are able to read the சகரியா 11:17 புயம் சூம்பி போனவர்களை நாம் பார்க்கலாம். in the book of Zechariah chapter 11 verse 17 the arm was withered. யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சூம்பின உறுப்பை உடைய अनेகரை நாம் அங்கே பார்க்கலாம். In John's gospel chapter we see many people who had withered organs. ஏனென்றால் அது பெதஸ்தா குளமாக இருந்தது. It was the Bethesda pool. अनेக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குளத்தை தேடி வந்தார்கள். Many people affected came seeking that pool. இந்த சூம்பின தன்மை என்பது செயலற்ற ஒரு வாழ்வை காண்பிக்கிறது. This withered condition shows inactive life. இந்த மாலை வேளையிலும் கூட நான் நினைக்கிறேன் அங்கு இந்த கூட்டத்திலே கூட அவர் ஒரு சிலரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். I think even in this meeting in this evening the Lord is seeking some people. நீ உன்னுடைய பாதிப்பை உன்னுடைய இருதயத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமானது. If you tell the problem from the heart, it is necessary enough. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man looks at a man, but the Lord is examining the heart. அருமையானதே, உங்களுடைய வாழ்விலே இப்படி சூம்பின நிலவரம் இருக்கிறதா? Beloved people, is there vision condition in your life? இந்த சூம்பின நிலவரத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன? What is the consequence of third condition? ஒருவேளை ஒரு சிலர் இந்த கூட்டத்திலே அப்படி உறுப்பு பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் துக்கப்படாதிருங்கள், உங்கள் வாழ்வை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். Sometimes you may have deformity in the body, but don't be troubled, the Lord will prosper your life. ஆனால் மனித வாழ்வில் வலது கை என்பது மிகவும் இன்றியமையாதது. But in the human life the right hand is very essential. நாம் பிள்ளைகளுக்கு அதைத்தான் முதலாவது பயிற்சி வைக்கிறோம். First of all, that is we training to children. வாழ்விலே வலது கையை இழந்தவன் ஒரு பகுதியை வாழ்வின் ஒரு பகுதியை இழந்தது போனது போலதான் தென்படும். The person who has lost the right hand, it appears he has lost one portion of his life. அது அந்த வலது கை உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதா? Is the right hand affected in your life? அவனுடைய எழுத்தின் பிரகாரமான வலது கரம் பாதிக்கப்பட்டிருந்தது. His literal right hand was affected. அதனால் என்ன அவனுக்கு பாதிப்பு? And what was the problem to him? அவன் யாரையும் தூக்கி விட முடியாது. He cannot lift anyone. அவனால கையை பேலன்ஸ் பண்ண முடியாது. He cannot balance the hand. அவனால இந்த வலது கையை வச்சு உதவி செய்ய முடியாது. He cannot use the right hand and help. அந்த வலது கையில அவனுக்கு கொடுக்கும் தன்மை இல்லாமலே போய்விட்டது. The right hand did not have the capacity of giving. இது ஆவிக்குரிய விதத்திலே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? How we can enter spiritually? அருமையானவர்களே, உங்களுடைய கை கால்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய சரீர உறுப்புகள் நல்ல விதங்களிலே இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம், உங்களுடைய குணம், உங்களுடைய வாழ்க்கையின் தன்மை, உங்களுடைய வாழ்வின் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? Beloved people of God, the members of the organ of the body may be in condition, but what is the condition of the heart, mind, your attitude and other things? ஒரு மனதினுடைய வலது கை சூம்பினால் அவனால் தூக்கி விட முடியாது. அவனை தூக்கி விடணும்னாலும் வித்தியாசமான விதத்தில் தான் அவனை தூக்கி விட வேண்டும். If the right hand of man is withered, he cannot lift a person. If at all he tries to lift, it has to be done in a different way. ஒரு சிறிய எடையை கூட அவனால பேலன்ஸ் பண்ண முடியாது. He cannot lift a small weight and balance. யாராவது விழுந்து போய் விட்டால் இவனால் போய் வலது கை வச்சு தூக்கி விட முடியாது. If anybody is fallen, he cannot go and help the right hand and lift him. இது கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறது. This is a situation in which the work of the hand is not blessed. யாருக்காவது மரியாதை செலுத்தணும்னா லெஃப்ட்ல தான்
தான் செலுத்தணும், வலதுல அவனுக்கு செலுத்த முடியாது. If anybody is respected, they have to use it in left hand, not right hand. ஒருவனை அவனால் கனம் பண்ண முடியாது. He cannot honor a person. அவனை யாரையாவது bless பண்ணனும்னு நினைச்சா லெஃப்ட்ல தான் bless பண்ணனும். லெஃப்ட்ல bless பண்றது யாரும் விருப்பப்படுறது இல்ல. If he wants to bless any person, he has to use the right left hand. Nobody is pleased with it. ஆதியாகமத்திலே யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். In the book of Genesis, Joseph had 2 children. யாக்கோபுக்கு முன்பாக 2 பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாக யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்தினான். Joseph brought those 2 sons before Jacob in order to bless him. வலதுகரத்துக்கு நேராக மூத்த மகனும் இடதுகரத்துக்கு நேராக இளைய மகனையும் அவன் நிறுத்தினான். Towards the right hand the elder son, and towards the left hand the younger son was placed. வலதுகரத்துக்கு நேராக மனாசே, இடதுகரத்துக்கு நேராக எப்ராயிம் 2 பேரையும் அவன் நிறுத்தி விட்டான். Towards right hand Manasseh, and towards left hand Ephraim was placed. யாக்கோபு ஆசீர்வதிக்க ஆரம்பித்த பொழுது When he began to bless, அவன் அப்படியே கையை மாற்றி ஆசீர்வதித்தான். he crossed the hands and blessed. உடனே யோசேப்பு சொன்னான், கண்ணு தெரியாதனால இந்த ஆளு ஏதோ செய்றாரு போல இருக்குன்னு. தகப்பனே அப்படி அல்ல, இவன் தான் மூத்தவன், இவன் இளையவன், நீங்க ஃபர்ஸ்ட் வலது கையை மூத்தவன் மேல தான் வைக்கணும் அப்படினா. அவன் சொன்னான், எனக்கு தெரியும் மகனேன்னு சொன்னான். Joseph told, because he was blind, he is placing the hands in the wrong way, but Jacob said, I know what I am doing and I am actually doing what is in my mind. அப்படினா இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? இடது கை வைத்தால் ஆசீர்வாதம் குறைவு, வலது கை வைத்தால் ஆசீர்வாதம் இரட்டிப்பான அனுபவம் உள்ளது. What we understand, if you place the left hand, the blessing is less. If you place the right hand, double fold blessing. அருமையானவரே, உங்களில் யாராவது வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து ஆசீர்வாதம் குறைந்த இடதுகரத்துக்கு நேராக நீங்கள் இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய தன்னுடைய வலதுகரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். If beloved people of God, anybody is having this left hand experience and their blessings lacking, the Lord is willing to bless you with the right hand. வலது கை சரியில்லாவிட்டால் பகைஞனை நொறுக்க முடியாது. If the right hand is not, you cannot break the enemies. வலது கை இருந்தால் சரியாக இருந்தால் தான் ஒரு மனிதன் சத்துருவை எதிர்த்து போராடி அதை மேற்கொள்ள முடியும். Only when the right hand is in good condition, he can fight against the enemy and overcome him. யாத்திராகமம் 15:6 உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. வலது கை இல்லாவிட்டால் பகைஞனை நொறுக்க முடியாது. In the book of Exodus chapter 15 verse 6, your right hand has broken the enemy. If you don't have the right hand, you cannot break the enemy. இந்த வலது கை சரியில்லாவிட்டால் தன்னை காத்துக்கொள்ள முடியாது. If the right hand is not right, he cannot defend himself. சூழ்நிலைகளின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே அவனால் சரியான விதத்திலே தன்னை பாதுகாக்க இயலாது. In the midst of situations and adversities, he cannot defend himself in the right way. யாரையும் அவனால் தாங்கி கொண்டு செல்ல முடியாது. He cannot uphold any person and carry. யாரையும் அவனால் உயர்த்த முடியாது. He cannot lift anybody. இந்த வலதுகரம் சரியில்லாவிட்டால் ஒரு மனிதன் பராக்கிரமம் செய்ய முடியாது. If the right hand is not, a man cannot do valiant things. இந்த வலதுகரம் சரியில்லாவிட்டால் ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய இயலாது. If the right hand is not in the right condition, you cannot help in the ministries. வலதுகரம் சூம்பினால் ஒரு மனிதனை நீ ஆசையோடு தழுவ முடியாது, அணைக்க முடியாது. If the right hand is withered, you cannot touch and feel a person or bless him. இயேசு கிறிஸ்து அந்த ஒரே பார்வையிலே அவன் இவ்வளவு நாள் எவ்வளவு வேதனைப்பட்டான் என்பதை அப்படியே கண்டார். At one glimpse, Lord Jesus Christ saw his condition and how much he was suffering in life. உன்னுடைய புருஷனுக்கு உன்னுடைய வேதனை தெரியாது. Your husband does not know your pain. உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய வேதனை புரியாது. Your wife does not know your pain. உன்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கு புதிதாக முளைத்தவர்கள், நீ கடந்த காலங்களிலே பட்ட பாடுகளை சொன்னால் அவர்களால் ஏற்க முடியாது. Your children are newly sprung up, they cannot understand your past sorrowful things. ஆனால் உன்னுடைய நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த தேவனாய் இருக்கிறார். But Lord Jesus Christ is a God who knows your present life, past life and future life. இதுவரை உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு கேவலமான பாதையில் நீ கடந்து போனாய் என்பது அவருக்கு தெரியும். The Lord knows how much disgracefully you passed along in your life. இப்பொழுது நீங்கள் போய் கொண்டிருக்கிற நிர்பந்தமான சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். He knows the miserable condition which you are going towards now. இதே நிலை நீடித்தால் உன்னுடைய வருங்காலம் சூனியமாக போகும் என்றும் அவருக்கு தெரியும். He knows if the same condition goes on, your life will be zero. ஆனபடியால் இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வலதுகரத்தை அவர் சுகமாக்க விரும்புகிறார். Therefore in this evening, Lord Jesus is willing to heal your right hand. அந்த எழுத்தின் பிரகாரமான வலது கை சூம்பின மனிதனை விட்டு விடுவோம். காரணம் அவனை அவர் சுகமாக்கி விட்டு விட்டார். Let us leave that literal person whose right hand was withered because Lord healed him. அவனுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தராகிய இயேசு நடத்தி விட்டார். Lord Jesus performed a miracle in his life. இன்னைக்கு உங்களுடைய கைகள் ரெண்டும் நன்றாக இருக்கிறது என்று கைகளை உயர்த்துகிறீர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வலது கை எப்படி இருக்கிறது? You are lifting literal both hands and praising God, but how is the right hand of your life today? உங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியக்கூடிய அந்த பணப்பக்குவம் இருக்கிறதா? Are you have the mental maturity to help others? நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையிலே எத்தனை பேரை நீங்கள் தூக்கி விட்டிருக்கிறீர்கள்? How many people in your spiritual life are lifted by you? யாராவது என்னை தூக்கி விட்டா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்களே தவிர, நீங்க யாரையாவது தூக்கி விட்டால் தானே நீ எதை செய்கிறாயோ அதையே கர்த்தர் உனக்கு செய்வார்.
If at all somebody comes and lifts me, it is enough, you say. But only when you are able to help and lift other person, God can come and help you. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுக்க முடியும். What you sow, that you will reap. நீ தூக்கிவிட உனக்கு கைகள் இருந்தும் நீ தூக்கிவிடவில்லை. Even though you have hands, you are not able to lift others. அருமையானவர்களே, உங்களாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே உங்களால் எத்தனை பேரை தூக்கிவிட முடிந்தது? Beloved, spiritually, in the spiritual life, how many people are able to be lifted by you? நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? To how many people you have helped? நீங்கள் எத்தனை பேருக்கு மரியாதை செலுத்தி To இருக்கிறீர்கள்? how many you rendered respect? நீங்கள் எத்தனை பேரை கனம் பண்ணி இருக்கிறீர்கள்? How many people are honored by you? எத்தனை பேரை நீங்கள் தாங்கி இருப்பீர்கள்? How many people are upheld by you? எத்தனை பேரை அன்போடு நீங்கள் அணைத்து அரவணைத்து இருப்பீர்கள்? How many people embraced and treated lovingly? இப்படிலாம் நீங்க செய்யாம நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலே உங்களுடைய வலதுகரம் சூம்பின ஒரு விசுவாசியாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு அங்கத்தினராக இந்த சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். If you have not done such things, that you are as a member of the church, as a servant of God or a believer, have your right hand withered. உன்னால மற்றவர்களுக்கு கனம் பண்ண முடியவில்லை. You are not able to honor others. ஆனா நீங்க சொல்றீங்க மத்தவங்க என்னை கனம் பண்ணலன்னு சொல்லி துக்கப்படுறீங்க. But you are grieved, others are not honoring me. மற்றவர்களை நீங்கள் தாங்கினது இல்ல, ஆனா பிரச்சனையான நேரத்துல யாருமே என்னைய தாங்கலன்னு சொல்றீங்க. You are not upholding others, but at the time of problem, you say nobody is coming and upholding. நான் பேசும் வார்த்தை உங்களுக்கு புரியும். I know, you know the words I say. ஏனென்றால் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is speaking. இங்கே இருக்கிற அநேகருடைய வலதுகை ஆன்மீகத்திலே சூம்பி போன ஒரு நிலவரத்தில் இருப்பதை உணர்ந்துதான் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Spiritually, many people who are seated here, their right hand is withered. That is why Lord Jesus Christ has brought you this evening. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார். Jesus, rather than receiving, it is better to give. இன்றைக்கும் நீ ஆண்டவரிடமிருந்து வாங்கும்படியாகத்தான் வந்திருக்கிறாய். Today you have come to receive from the Lord. ஆனால் ஆண்டவருக்காக கொடுக்கும் சிந்தை உனக்குள்ளே மிகவும் குறைவு. Verily is the mind to give for the Lord. யாராவது என்னை தூக்கி விடுவார்களா என்ற ஏக்கத்தோடு நீ வந்திருக்கிறாய். You are with the longing, will somebody come and lift me up? ஒருவேளை உன்னுடைய வாழ்வின் துவக்கமே இல்லாவிட்டால் சூழ்நிலையே உனக்கு யாருமே உதவி செய்யாததும் யாரும் உதவி செய்ய முடியாததுமாய் அமைந்திருக்கலாம். Because the beginning of life may be that nobody is able to come and help you, and you are not able to help others. உங்களுடைய தொழில் நிலவரம் என்ன? What is the condition job? உன்னுடைய கையின் கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are the works of the hands? உன்னால் உன்னை காத்துக்கொள்ள முடிகிறதா? Are you able to safeguard you? பாவ போராட்டங்களிலே, In the struggle of sin, பிசாசின் போராட்டங்களிலே, in the struggles of devil, செய்வனை போராட்டங்களிலே, in the troubles of witchcraft, சத்துருவினுடைய தாக்குதலிலே, in the attacks of the enemy, வறுமை பிசாசின் தாக்குதலிலே, in the attack of the poverty இப்படி devil. பலவிதமான தாக்குதல் வரும் பொழுது உன்னால் காத்துக்கொள்ள முடிகிறதா? When you face various kinds of attacks, are you able to safeguard yourself? உன்னோடு போராடுகிற சத்துருவை உன்னால் எதிர்த்து நிற்க முடிகிறதா? Are you able to resist the enemy who is attacking you? உன்னுடைய பகைஞனை உன்னால் எதிர்த்து நொறுக்க முடிகிறதா? Are you able to face your enemy and attack him? அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கை எப்படி இருக்கிறது. Beloved people of God, when you read the word of God, you know what is the condition of right hand. இந்த மாலை வேளையிலே ஆன்மீகத்திலே அநேகருடைய வலது கை சூம்பின நிலவரத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதற்காக துக்கப்படுவது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். In this evening, many people have come spiritually, the right hand withered, but not only you will be realizing, you will get deliverance also. ஆனால் நீ ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாய். But you have come to the synagogue. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? What the Lord did? அவனுக்கு எப்படி இந்த கை சூம்பினது அதை பத்தி அவர் விசாரிக்கல. He did not ask how he had withered hands. யார் இப்படி அவனை சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது அதை அவர் விசாரிக்கல. Who put this in situation? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? What was his அவனுடைய concern? வேதனையை உடனே மாற்ற வேண்டும். His pain should be at once removed. ஒன்று அவனுடைய வேதனையை மாற்ற வேண்டும், இரண்டாவது அது நிரந்தரமான மாற்றமாய் அமைய வேண்டும். His pain should be removed, not only it should be done in a permanent way. உடனே அவனை சுகமாக்குவது மாத்திரமல்ல, அந்த சுகம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டியதும் அவசியம். Not only giving instant healing, that healing should be sustained throughout his life, which is important. இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உணர்த்தப்படுவது மாத்திரமல்ல, அது வாழ்நாளெல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம். Today when you hear the word of God, not only you are convicted, but it should be put into practical action throughout your lifetime. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம், அவர் சத்தியம் நிறைந்தவர், அதே நேரத்திலே கிருபையும் நிறைந்தவர். Therefore we console Lord Jesus Christ, he was full of truth, in the meantime he was full of grace. கொஞ்ச நிமிடங்கள் உங்களுக்கு சத்தியம் அருளப்படும், அந்த முடிவிலே உங்களுக்கு கிருபையை தேவன் கட்டளையிடுவார். For some time the truth is declared unto you, then the Lord will give grace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Praise be to the holy name. இவர் யாரையும் பார்க்காம அந்த குறிக்கப்பட்ட மனிதனை பார்த்த உடனே எல்லார் கண்களும் இயேசுவின் மேல பதிக்கப்பட்டு விட்டது. He did not look at any other person, but his eyes were fixed on that person. At that time, all eyes were fixed on Jesus. எல்லாரும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். Everybody was looking at him. இந்த கூட்டம் முடியவரை அவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவார். நீங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி திரும்பி செல்லலாம். Till the meeting ends, you will be constantly looking upon him. Then he will illuminate your life. He will command blessing. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? What did Jesus do? அவனை அவர்கள் எல்லார் மத்தியிலும் அழைத்தார். He called him in the midst of all. நீ எழுந்து நடுவே நில் என்றார். You come and stand in the middle. அவன் எழுந்து நின்றான். He stood. உன் கையை நீட்டு என்று சொன்னார். Stretch forth your hand. உடனே அவன் தன் கையை நீட்டினான். He stretched forth his hand. மார்க்கு 3:5 அவனுடைய கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. In Mark's Gospel, chapter 5, his hand was restored just like the other. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் சூம்பின தன்மையுடைய ஒரு பாதையிலே நீ போய்க்கொண்டே இருக்கிறாய். Beloved friend, you are moving in your life in a withered condition. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கையினால் நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறாய், ஆனால் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீ இல்லை. Beloved brother, beloved sister, you are willing to bless others with right hand, but you are not a vessel of blessing. உன்னுடைய வலது கரத்தில் ஏதோ ஒரு சாபத்தினுடைய ஆவியின் போராட்டம் இருக்கிறது. ஆனபடியால் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வாய்க்கிறதே இல்லை. In your right hand there is an attack of the spirit of a curse, that whatever you do it is not prospering. ஒரு சூம்பின நிலவரம் இல்லாவிட்டால் ஒரு சூன்யமான ஒரு நிலவரத்தை உன்னுடைய கையின் கிரியைகளிலே நீ கண்டு பதைத்து போயிருக்கிறாய். You are seeing a withered condition and a sorrowful thing in your right hand and you are perplexed. ஆனால் ஒன்று நிச்சயம். But one thing is certain. இன்றைக்கு நீ தேவாலயத்துக்கு வந்தபடினால் கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வலது கரத்தை தொடப் போகிறார். As you have come to the synagogue today, the Lord is going to touch your right hand. அவர் இன்றைக்கு உன்னுடைய கையை நீட்டு என்று கட்டளையிட்டு உன்னுடைய கையில் இருக்கிறதான அந்த பாதிப்பை அவர் மாற்றப் போகிறார். The Lord is going to give you a command, you stretch your right hand and taking away the deformity in the right hand. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பொய் அல்ல. Because the word of God is not lying. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனத்தில் உள்ள ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகிறதே இல்லை. The heaven and earth may pass away, but not a tittle of the word of God will pass away. அவர்கள் பல விதங்களிலே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்த பொழுது In many ways they were looking upon him. ஆனால் இவரோ அவனுடைய கையை நீட்டும்படியாக கட்டளையிட்டார். But he commanded to him, stretch forth his hand. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வலது கையை நீட்டும்படியாக சொல்லுகிறார். The Lord asks you to stretch your right hand. இன்றையிலிருந்து கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். உன் கையை தொடப் போகிறார். அவர் உன் வாழ்வை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றையிலிருந்து உன்னுடைய கையை நீ மற்றவர்களுக்காக நீட்ட வேண்டும். From today onwards, the Lord is going to touch your right hand. He is going to heal you and he is going to bless you, and you should touch others and bless others. கர்த்தர் என் வலது கையை தொட்டு ஆசீர்வதித்தால் நான் என் வலது கரத்தை தேவனுக்காகவும் பரத்திற்காகவும் ஜனத்திற்காகவும் ஏழைகளுக்காகவும் என் கையை நீட்டுவேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. புரிந்து சொன்னீர்களா? Do you understand and say? இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். Before the meeting ends, the Lord is going to bless your right hand. உங்களுடைய புருஷனுடைய வலது கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless the right hand of your husband. இனி நீ உன்னுடைய வலது கரத்தில் தொடுவது எல்லாம் வாய்க்க போகிறது. Whatever you touch your right hand will be prospering. நீ என்ன செய்கிறாயோ அதை கர்த்தர் தொட போகிறார். Whatever you do, the Lord will touch. நீ தொட்டது அது துலங்க போகிறது. Whatever you touch, it is going to shine. இதுவரை ஒரு சாபம், இதுவரை போராட்டம், இப்படித்தான் நீ கண்டுகொண்டே இருந்தாய். Till now there is a curse struggle you are facing. ஆனால் இன்றைக்கு நீ சுவிசேஷத்தை நீ விசுவாசத்தோடு கேட்டால் உன்னுடைய வலது கரத்தை கர்த்தர் நீட்ட வைக்க போகிறார். If you hear the gospel with faith, the Lord is going to set right your right hand today. நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். You give, then it shall be given unto you. ஏழைக்கு இறங்குங்கள். Be merciful to the poor. தமிழ் பைபிள்ல நம்முடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீங்கள் வாசித்திருப்பீர்கள். In Tamil Bible, he that is concerned to the poor is lending unto God. ஆர்சி பைபிளை போய் வாங்கி படிச்சு பாருங்க. Read the Bible and read it. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். He that is merciful to the poor is giving money to God for interest. ஏழைக்கு ஒருத்தன் இறங்குனா அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கல, கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கறானா. அதை கர்த்தர் அவனுக்கு வட்டி முசல்லாம் எல்லாத்தையும் அசல் எல்லாம் சேர்த்து கொடுப்பார். If a man is merciful to a poor man, that he is lending money for interest to God, God will add with principal and interest. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை பிதா நமக்காக கொடுத்தார்.
The Father has sent His own Son for us. இவ்வளவாய் தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். He loved so much that He gave His own Son to us. அவரோ தன்னுடைய சொந்த ஜீவனை சொந்த இரத்தத்தை நமக்காய் கொடுத்தார். He gave His own life, His blood for us. இன்றைக்கு உன்னுடைய கையில் உள்ள இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆவியானவர் இறங்கி உன்னுடைய வலது கரத்தை தொடுவார். Before the meeting ends, the Spirit of God will descend and touch your right hand. நீ உன்னுடைய வலது கரத்தை நீட்ட போகிறாய். You are going to stretch forth right hand. எழுத்தின் பிரகாரமாக உன்னுடைய வலது கரத்தில் உள்ள வியாதியும் நீங்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னுடைய வலது கரத்தில் இருக்கிற சாபம் தடை எல்லா தன்மைகளும் மாறி போகும். Literally, the sickness, disease on the right hand will be healed. Not only that, all the poverty or the curse that is on the right hand will be going today. அப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, when the Lord is blessing you so, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். you should do good to others. மற்றவர்களை தூக்கி விட வேண்டும். You should lift up others. பாதிக்கப்பட்ட பலவீனரை நீ தாங்க வேண்டும். You should uphold the damaged people. மற்றவர்களை நீ கனம் பண்ண வேண்டும். You should honor others. மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். You should help others. மற்றவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். You should bless others. ஊழியத்தை தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டும். You should uphold the ministry. சூழ்நிலைகள் மத்தியிலே மற்றவர்களை நீ பேலன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும். In the midst of circumstances, you should balance and keep others. நீ அப்படி செய்ய உன்னை எத்தனித்து ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வலது கரத்தை பலப்படுத்த போகிறார். If you decide so and surrender you, the Lord is going to strengthen your right hand today. இதுவரை நீ ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட முடியாத ஒரு கருவியாக நீ தள்ளப்பட்டிருந்தாய். Till now you have been an instrument by which God cannot make use of. உன்னுடைய புத்தியினம், உன்னுடைய அறிவினம், உன்னுடைய மதியினம் தேவனுடைய கரத்திலே உன்னால் இருக்க முடியாமல் போய்விட்டது. By your foolishness, by ignorance, you are not able to stand before God. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய வலது கரத்தின் மகனாக நீ மாற வேண்டும். But today you should become the son of the right hand of God. வால வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். The young men are just like the arrows in the right hand of man. நீ ஆண்டவருடைய கரத்திலே இன்றைக்கு வரப்போகிறாய். இதுவரை சூனியமாக இருந்த வாழ்வை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு அநேகரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Today you will come to the right hand of God. Your life was a zero, but the Lord will strengthen you and you will blessing to many people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அருமையானவர்களே, இந்த ஜெபாலயம் என்று ஒன்று இருந்தால்தான் அங்கே இயேசு வர முடிந்தது. Beloved people, only there was a synagogue, Jesus was able to come there. அதை நாம் சரியான விதத்தில் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is essential we should understand the truth rightly. ஜெபாலயம் இல்லாம அங்க அந்த சூம்பின மனுஷன் வர முடியாது. அதை குணமாக்கக்கூடிய தெய்வமும் வர முடியாது. If there was no synagogue, the withered man cannot come. Jesus could not come and heal. அருமையானவர்களே, இந்த ஜெபாலயத்தை யார் கட்டுவது? Beloved, who is building the synagogue? இன்றைக்கு பூமியிலே எழுத்தின் பிரகாரமான அநேக ஜெபாலயங்கள் உண்டு. Today literally there are many synagogues in the world. நான் ஆன்மீகத்தின் தன்மையிலே உங்களோடு இடைபட விரும்புகிறேன். I want to deal with this spiritually. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது 1 Corinthians chapter 3. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You are the temple of God, it is written. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. The temple of God is holy. அப்ப நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். Every one of us is a temple of God. இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஜெப ஆலயங்களாக மாற வேண்டும். In the midst of these we should become synagogues. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு தேவாலயம் இருந்தது. While Lord Jesus Christ was living upon the earth was a temple of God. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் காட்டினார்கள். One day disciples of Lord Jesus Christ pointed to him one day. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பார்த்தீரா? Lord, have you seen the இது temple? எவ்வளவு விலையேறப்பெற்ற கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறது. With how much precious stones it is built. இது எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. How it is magnificent. இப்படி அங்கே அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். In this way they pointed out talked. அந்த ஆலயத்திலே அலங்கார வாசல்கள் உண்டு. There were decorated doors in that house. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது In Acts of chapter 3 அந்த ஆலயத்துக்கு பலவிதமான வாசல்கள் இருந்தது. there were many gates of the temple. அதுல ஒரு வாசல் அலங்கார வாசல். One of the gates was gate of beautiful. அந்த பியூட்டிஃபுல் கேட்ல தான் अनेகர் வருவாங்க. To the beautiful gate many people came. பிரசித்தி பெற்றவர்கள், The renowned people, பிரதான ஆசாரியர்கள், the high priests, வேதபாரகர்கள், the scribes. முக்கியமான நபர்கள் எல்லாம் கடந்து வருகிற பாதை அந்த அலங்கார வாசல். The beautiful gate is the path wherein the VIPs come. அதனால பிச்சைக்காரர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாரும் அந்த கேட்ல தான் வெளியே உட்கார்ந்திருப்பாங்க. காரணம் அங்கதான் பணக்காரன் வருவான், வசதியான வருவான், செல்வாக்கானவன் வருவான், காணிக்கை அதிகமாய் போடுவான். The beggars, the poor people, the people in sickness and withered hands will be sitting on that place because the rich people, the people who are wealthy will come and help them. இப்படித்தான் அந்த ஜனங்கள் அந்த இடத்தை நாடி தேடி ஓடினார்கள். In that way the people were seeking and searching and going to that place. अनेகர் அங்கே இருந்து அவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு கூட பொன்னையும் வெள்ளியும் காணிக்கை போட்டார்கள். And for the beggars there many people were giving alms, silver and gold. கூப்பிட்டா போதும், அவன் தன்னை வணங்கி கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு கூப்பிட்டுட்டானா உடனே அவனுக்கு பொன்னையும் வெள்ளியும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. If they salute him and ask him to come and help, they will pour gold and silver. ஆனால்
அந்த ஜெபாலயத்தை பத்தி அந்த தேவாலயத்தை பத்தி இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இது நொறுக்கப்பட்டு போய்விடும். But regarding the temple of our Lord Jesus spoke, one stone will not remain upon it, such a will destroy. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How is it? அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயம். ஆனால் இந்த உலக பிரகாரமான அலங்காரங்களிலே நாம் சுத்தி கொண்டிருந்தால் ஒரு நாள் நாம் இடிந்து போய் விடுவோம். Beloved people of God, we are the temple of God, but we are moving about the adorations and beautifications of this world. தேவனுடைய ஆலயமாக இருந்து இந்த உலகத்திலே அலங்காரமாய் சுற்றி கொண்டிருப்பதல்ல, இவைகளுக்கு மத்தியிலே உனக்குள்ளே ஒரு ஜெப ஆலயத்தை நீ கட்டி இருக்க வேண்டும். As a temple of God, you should not be wandering about in a beautiful way, but you should build a synagogue in you. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் பாத்திரராய் மாற வேண்டும். Before the meeting ends, you should become worthy so that God may come and help you. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Luke's Gospel chapter 7, இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டவனாய் கிடந்தான். a servant of a centurion was sick. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மிகுந்த வியாதியாக இருந்தான். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவன் பிரியமானவன். The servant of the centurion was seriously sick, and that person was a beloved of the centurion. இப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசுவினிடத்தில் வர தைரியம் இல்லை. Centurion was not bold enough to come to Jesus. தன்னுடைய மூப்பர்களை இயேசுவினிடத்திலே அனுப்பினான். He sent his elders unto Jesus. அவங்க வந்து இயேசுவை அழைத்தார்கள். They came and invited Jesus. நீர் வந்து அந்த மனிதனை குணமாக்க வேண்டும். You come and heal that person. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும். You should be merciful to the centurion. தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவன் பரிதபிக்கிறான். He is sympathetic towards the servant. இப்படி எல்லாம் அவர்ட்ட வந்து அவங்க கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. In that way they were telling all the things. எப்படியாவது இயேசுவை கூட்டிட்டு போகணும்னு இவங்க பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. They were telling so many reasons they can take Jesus. நீங்க வாங்க, அவன் நல்லவன், அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. You come, he is good. ஆனா கடைசியா சொன்னாங்க, finally they told, இவன் ஜெபாலயத்தை கட்டி இருக்கிறான், நீர் வரலாம் என்று சொன்னார். He has built a synagogue, therefore you can come. லூக்கா 7ஆம் அதிகாரம் Luke's Gospel 4-5 வசனங்களை வாசிக்கலாம். Verses 4 and 5. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இங்கே இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வரும்படி அவர்கள் சொன்னதான ஒரு முக்கியமான காரியம், அவன் ஜெப ஆலயத்தை கட்டினான். What is the important matter they have spoken to bring invite Lord Jesus to the house? இது எதை காண்பிக்கிறது? What does it show? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்திலே ஒரு சிலருடைய இல்லாவிட்டால் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வலது கரத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். In this meeting, Lord Jesus Christ is going to bless the right hand of everyone who are surrendering. இரண்டாவது, அவர் யாருக்கு உதவி செய்ய போகிறார்? Secondly, to whom will help? ஜெப ஆலயத்தை கட்டினவர்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். To those who are constructing a synagogue, he is going to help. ஜெப ஆலயத்தை கட்டினதா ஃபெய்த்தம கட்டினதா? Not building faith home. அப்படி நீங்க யாரும் எடுத்து விட கூடாது. Nobody thinks so. ஜெப ஜீவியத்தை கட்டினவர்களை இயேசு இன்றைக்கு மாலையிலே சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். In this evening, Jesus has come to meet the people who have built a prayer life. இங்க நீங்க நூற்றுக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். In hundreds of number you are seated. இதிலே எத்தனை தகப்பன்மார் ஜெப வீரர்கள்? How many fathers are prayer warriors? எத்தனை தாயார்கள் ஜெப வீரர்கள்? How many mothers are prayer warriors? எத்தனை வாலிபர்கள் ஜெப வீரர்கள்? How many young men are prayer எத்தனை warriors? ஊழியர்கள் ஜெப வீரர்கள்? How many servants are prayer கர்த்தரை warriors? நம்முடைய பக்கமாய் நாம் திருப்ப வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்சமாய் வர வேண்டுமானால், அதற்கு ஒரு காரணம், நீ ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும். ஜெப ஆலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். If the Lord is to turn towards our Lord Jesus Christ to turn towards side, for that one condition is there, you should become a prayer warrior. இன்னைக்கு உலகத்துல பல கோயில்களை கட்டுகிறார்கள். Today they are building temples in the world. ஓசியா 8:14 அங்கே எபிராயீமை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் கோயில் கட்டுகிறான். In Hosea chapter 8 verse 16, he is building temple. லூக்கா 11:47 பார்க்கும் பொழுது அநேகர் கல்லறையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். Luke's Gospel chapter 11:47, many are building tombs. 1 ராஜாக்கள் 16:34 எரிகோவை ஒரு குடும்பம் கட்டிக் கொண்டிருந்தது. First Kings chapter 6 verse 39, one family was building Jericho. 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த ராஜா அரண்மனையை கட்டிக் கொண்டிருந்தான். Second Chronicle chapter 8 verse 11, the king was building the palace. ஆதியாகமம் 11:5 அந்த கூட்டம் ஜனங்கள் சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்டிக் கொண்டிருந்தார்கள். In the book of Genesis chapter 11 verse 5, the people joined and built the tower of Babel. இப்படி பலர் பல விதங்களிலே மாட மாளிகைகளை கோபுரங்களை கட்டிக் கொண்டிருந்த பொழுது இந்த மனிதன் ஒரு அந்நியனாக இருந்தாலும் ஜெப ஆலயத்தை அவன் கட்டிக் கொண்டிருந்தான். In various ways many people were building mansions and towers. Even though he was a Gentile, he was building a synagogue. அருமையான நண்பனே, நீ பாபேலை கட்டிக் கொண்டிருக்கிறாயா? Beloved friend, are you building Babel? பாபேல் சொன்னா குழப்பம். Babel means confusion. உன்னுடைய வாழ்க்கையில மறுபடி குழப்பத்தை
குழப்பத்தையே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாயா? Again and again, are you building confusion in your life? இந்த உலகத்துல பல அந்நிய தெய்வங்களுக்கு அந்நிய ஜனங்களுக்கு நீ கோயில் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாயா? Or are you constructing temples to strange people and giving? இல்ல செத்து போனவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி புருஷன் இவங்களுக்கு எல்லாம் கல்லறை கட்டி இருக்கிறீர்களா? Are you building sepulchre tombs for your dead dear ones, mother, father, son and so on? இல்லாவிட்டால் தேவனால் தேவனுடைய மனிதனால் சபிக்கப்பட்ட எரிகோவை நீங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you building the Jericho which has been cursed by God and the man of God? இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. This evening the word of God comes to you. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? What are you building in your life? இந்த உலகத்துல வீடு இல்ல நிலம் இல்ல இத பத்தி கவலைப்படாத. நீ உன்னுடைய ஜெப ஆலயத்தை கட்டி எழுப்பு, அது போதுமானது. Don't worry, I am not having land and house. Build your spiritual life, prayer life, it is enough. இவன் நம்முடைய ஜனத்தை கருத்தாய் நேசிக்கிறான்னு சொன்னாங்க. இயேசு அமைதியா நின்று கொண்டே இருந்தார். Jesus was telling, he said he loved my people very much. இவன் ஜெப ஆலயத்தை கட்டினான்னு சொன்ன உடனே இயேசு உடனே புறப்பட்டு அந்த மனிதனை தேடி போகிறார். As soon as they entered, he built a synagogue. At once he started. ஜெபஜீவியே இல்லாத மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. A man without prayer life cannot receive any benefit from God. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your prayer life? உங்களுடைய ஜெப நேரம் என்ன? What are your prayer times? உங்களுடைய ஜெப வேளை எது? What is the time of prayer? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your prayer life? அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த கூட்டங்களின் வாயிலாக உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். In this evening, by these meetings, the Lord is willing to build a thing inside you. இந்த கூட்டத்திலே மூன்று காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். The Lord is going three things in the meeting. இந்த முதலாம் நாள் கூட்டத்திலே மூன்று காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிறார். On the first day meeting, the Lord wants to do three things. ஒன்று, உன்னுடைய வலதுகரத்தின் சாபம் நீங்க வேண்டும். First of all, the curse of the right hand should be taken away. அந்த வலதுகரத்தின் சாபம் ஊழியர்களுக்கு போய்விட்டால் அவர்கள் கை வைத்தால் சுகம் உண்டாகும். If the curse of the right hand is departed from the servants of God, place the hand, they will be healed. ஒரு ஊழியனுடைய வலதுகரம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவன் தொட்டால் பிசாசு ஓடும். If the right hand of a servant is blessed, he touches, the devil will flee. ஒரு ஊழியனுடைய வலதுகரம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவன் தொடும் பொழுது அந்த இடத்தில் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். If the right hand of a servant of God is blessed, when he goes and blesses the person, there will be blessing. இரண்டாவது, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பாதையிலே இனிமேல் உன்னை கொண்டு போக போகிறார். Secondly, the Lord is taking you a different path in the prayer life. உங்களுடைய ஜெப நேரம் எப்படி இருக்கிறது? How is your prayer verse? அதிகாலை ஜெபம் எப்படி இருக்கிறது? How is your dawn praising? பகல் ஜெபம் எப்படி How இருக்கிறது? is your daytime prayer? மாலை ஜெபம் எப்படி How is இருக்கிறது? the evening prayer? இரவு குடும்ப ஜெபம் எப்படி How இருக்கிறது? is the night உங்களுடைய family prayer? midnight prayer எப்படி How இருக்கிறது? is the midnight prayer? உங்களுடைய தனி ஜெபம் எப்படி How இருக்கிறது? is the personal prayer? உங்களுடைய சகோதரர்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? How is the brother's உங்களுடைய prayer? சகோதரிகள் ஜெபம் எப்படி How is இருக்கிறது? the sister's prayer? அருமையானவர்களே, இந்த வார்த்தை எல்லாம் தேவன் கேட்க சொல்லுகிறார். Beloved people, the Lord is asking to us such questions. உங்களுடைய ஜெப ஆலயம் எப்படி இருக்கிறது? How is your synagogue? நல்ல கல்லுகள் எல்லாம் வச்சு இந்த ஒரு இடம் அழகா கட்டி வச்சிருக்கிறோம். இப்படி அல்ல, இதை நான் சொல்லவில்லை. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க எவ்வளவு உயரம் கட்டி வச்சிருக்கீங்க? How tall you have built your prayer life? உங்களுடைய நைட் பிரேயர் எப்படி இருக்கிறது? How is your night prayer? வேதம் சொல்லுகிறது, ராத்திரியிலே முதற்சாமத்தில் எழுந்து கூப்பிடு, மூச்சித்து தெருக்களிலே மூச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை முதற்சாமத்தில் எழுந்து ஏறெடு, உன் கண்ணிமைகள் எப்பொழுதும் அது திறந்தே இருக்கட்டும், தேவனை நோக்கி காத்துரு. The scripture says at night in the first watch you wake up and pray so that all the dear ones who are fainted in the streets they may be delivered, and you make use of the prayers shedding tears in the night hours. உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. Do not make your eyes remain idle. இதுதான் புலம்பல்ல சொல்லப்பட்ட வார்த்தை. These are the words spoken in Lamentation. அது பாதிக்கப்பட்ட பின்பு அவர்கள் சொன்ன வார்த்தை. The people were damaged, they were spoken. அருமையானவர்களே, நாம் பாதிக்கப்பட்ட பின்பு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No necessity is pray for after damage. அது எல்லா மனிதனும் ஜெபிக்க கூடிய பழக்கம். And everybody does it. பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a difference in Old Testament Hannah and New Testament Anna. பழைய ஏற்பாட்டு அன்னாள் காரியத்துக்காக ஜெபித்து கண்ணீர் விட்டு இருதயத்தை உடைத்து நொறுக்கி ஊற்றி ஐயோ என் ஆண்டவனேன்னு புலம்புகிற ஒரு ஆள். The Old Testament Hannah was praying for a particular thing. She was broken in the heart and shedding tears for a particular thing. இன்னொரு பெண் அவளை வேதனைப்படுத்தின பொழுதுதான் ஜெபம் வந்தது. When another tormented her, there was prayer in her. பிள்ளை இல்லாமல் வாழ்க்கையிலே தவித்த பொழுதுதான் அவளுக்கு ஜெபம் வந்தது. She was barren, therefore there was prayer in her life. அதாவது காரியம் தேவை இவைகளுக்காக அவள் ஜெபித்தாள். For the necessity and need she was praying. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த பெண்ணுடைய 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே அவளுடைய வேதனைகள் அதற்குரிய பதில் உங்களுக்கு தெரியும். In the first Samuel chapter 1 and 2 you know the agony and the remedy she got. ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே புதிய ஏற்பாட்டு அன்னாள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். Luke's Gospel
chapter 2 verse 37, the New Testament anoint is mentioned. நீங்கள் அநேகர் பழைய ஏற்பாட்டு அன்னாலேயே படித்துக்கொண்டு நான் இருதயத்தை ஊற்றுகிறேன் என்று அது காரியத்துக்கு ஜெபிக்கிற ஒரு தன்மை. And you are reading the Old Testament Anna and pray, Lord, I am pouring my tears like Anna, it is for a particular matter. ஆனால் புதிய ஏற்பாட்டு அன்னாள் எப்படிப்பட்டவள்? What sort of woman is the New Testament அவ Anna? இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவள். She is continuously praying. 84 வயது. 84 years old. தேவாலயத்தை விட்டு நீங்க மாட்டாள். She did not depart from the இரவும் temple. பகலும் உபவாசிப்பாள். Day and night fast. இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாள். Day and night praise. இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டே Day இருப்பாள். and night worship God. காரியத்துக்காக ஜெபிக்கிறதல்ல. Not praying for a matter. அவளுடைய ஜெப வாழ்க்கை தனியாக கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தாள். Her prayer life was built up separately. அவளுக்கு 84 வயதுல பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, முடியாத தன்மைகள் உண்டு. ஆனால் ஜெபத்தை அவர் தடுத்து நிறுத்தவே இல்லை. At the age of 84 she got disabilities, problems and various shortcomings, yet she did not